ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பரலோக சத்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வாசிக்கிறேன். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்வளோதான் ஜபம் பண்ணாலும் வேத வசனத்தை கேட்காம வசனத்தின்படி நீங்கள் ஜபிக்காமல் போனீங்கன்னா உங்கள் ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. சில நேரத்தில் நம்ம நல்லா ஜபம் பண்ணிட்டா கர்த்தர் பதில் கொடுத்துருவார். நான் ஜபிச்சா மட்டும் போதும், நல்லா உபவாசம் பண்ணிட்டா போதும், கர்த்தருடைய சமத்தில் காத்துந்துட்டா போதும். ஜபம் 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 தான் ஒரு பெரிய ஜெயம்யா, ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை விலக்கி கொண்டிருந்து நீ ஜபம் பண்ணினால் உன் ஜபத்தை கர்த்தர் அருவருப்பாய் பார்ப்பாராம். அதனால முதல்ல வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்யணும், சத்தியத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வசனத்தின்படி என்னை வாழ நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் இதுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜபம் கர்த்தருக்கு பிரியமானதாக மாறிடும், அருவருப்பாக அவருக்கு இருக்காது. வசனத்தையே நீ கேட்காம கீழ்ப்படியாமல் நீ போய்ட்டு ஜபம் பண்ண உன் ஜபத்தை கர்த்தர் அருவருப்பார். ஆகையினால கர்த்தருடைய வசனத்தின்படி தேவ பிள்ளையே, வேதத்தை கேளாதபடிக்கு உன்னுடைய செவிகள் திறந்து செவிகளை நீங்கள் மந்தமாக்கி கொள்ளாதீங்க. வேதத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி ஜபம் பண்ணுங்க. உங்கள் ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அருவருக்காமல் ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, வசனத்தின்படி நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. உங்கள் சத்திய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறதப்பா. எஸ், ஹல்லேலூயா. ரகாலாமா லா தூட்டாந்தாலாமா சியா. ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்களை உயிர்ப்பீங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேளுங்கப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் எங்கள் வாழ்க்கையில். உங்கள் திட்டம் நிறைவேறட்டும். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிறவருடைய பிள்ளைகளை விடுவியும் சாமி. வேதத்தின்படி உடைய பிள்ளைகள் வாழ அற்புதங்களை செய்யுங்க. தயவு பாராட்டுங்க. ஆசீர்வதி பொறுப்படும் முடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. வேதத்தை கேளுங்க, அதன்படி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.